ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1400 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும், 1450 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். ஸோ அதில் வந்து ஒரு 2 பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 52 அடி இருக்குது, இந்த சைடு டைமென்ஷன் வந்து 28 அடி இருக்குது. 28க்கு 52 அப்படிங்கிற சைடில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல மெயின் கேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு சின்ன வந்து ஒரு சிட் அவுட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன சிட் அவுட் போர்ட்டிகோ மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கே வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் வந்து மாடிக்கு போகிற கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வச்சு உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ஒரு பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து அதுக்கப்புறம் ஓப்பனிங் வச்சு இங்கே டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பூஜை ரூம் வந்து கண்டிப்பாக வேணுங்கிற கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட். ஸோ அதனால் வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு சின்ன பேசேஜ் வச்சு 2 பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் மாஸ்டர் பெட்ரூம் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் இந்த டோர் வச்சு இது வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு இந்த சைடு வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓடிஎஸ் பிளான் பண்ணி அதுக்கு வந்து டாய்லெட்டுக்கு வந்து வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஓடிஎஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ போர்ட்டிகோட டைமென்ஷன் வந்து 17 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். 17 அடிக்கு 6 அடி அகலம் வந்து 6 அடி இருக்குது, 17 அடி நீளம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 16 அடி 7 இன்ச்சுக்கு 22 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது கிச்சன் கம் டைனிங் ரெண்டும் சேர்ந்து 11 அடிக்கு 22 அடி அப்படிங்கிற சைஸில் இந்த ரெண்டு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு சின்ன ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோர் வந்து 5 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா 5 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் சேம் சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16 அடிக்கு 16 அடி இப்படி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய பெட்ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 16 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்டரி பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 11 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது டாய்லெட்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 5 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 5 அடிக்கு 6 அடி, இந்த டாய்லெட்டும் வந்து 5 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்த் சைடில் ஹாலுக்கு வந்து 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஓடிஎஸ் கொடுத்து ரெண்டுக்குமே வந்து வென்டிலேட்டர் வந்து 2 டாய்லெட்டுக்கும் வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த ஓடிஎஸ்க்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஸ்டோருக்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து டைனிங்க்கு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு ஈஸ்ட் சைட்லேயே வந்து 2 விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா 16 அடி அகலம் இருக்கனால ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.